நம்ம வந்து இயற்கையாவே வந்து ஆனந்த ரொம்ப வடிவம். ஆனந்த வடிவானவர்கள். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயற்கையா இருக்கிற ஆனந்த விட்டுட்டு செயற்கையா தான் நம்ம உண்டு பண்றோம். இப்போ ஒரு கண்டிப்பா. வீடு கிடைச்சிருச்சு, இல்ல ஒரு இடம் வாங்கிட்டுனா அந்த ஒரு சந்தோஷம் நினைக்கிறோம் இல்லையா? ம், அப்போ ம், நம்ம இயற்கையா இருக்கும்போது, ம், செயற்கையா நம்ம செய்யும்போது, ம், அந்த ம், அதனால வந்து ம், உடம்பு, ஆன்மா எல்லாமே ம், பின்னப்பட்டு, ம், இயற்கையா இருக்கிற இன்பமும் அழிஞ்சு போகுது. ம், ம், இயற்கையை நம்ம அழிக்கிறோம் ம். அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வந்துருது. அற்புதமான தெளிவு. சொல்லுங்க. அதனால அப்போ ம், இயற்கையாவே இருந்து பாரு. இப்போ வந்து என்னன்னா, அம் மதம், ஆச்சரியம், மோகம், ம். குரோதம் எல்லாமே வந்து எப்பவுமே மகான் சொன்னா கூட தலை தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆமாங்க. இப்போ இந்த எண்ண அலையில இருக்கிறபோது, ம், அதெல்லாம் வந்து தலை தூக்குறது இல்ல. ம், ம், இப்ப ம், நான் இயற்கையாகவே சந்தோஷமா இருக்கிற இயற்கை இன்ப வடிவினன். ம், அப்படி இருக்கும்போது நான் என்னத்த புதுசா வந்து இன்பத்த நான் காணப் போறேன். இப்ப ம், எனக்கு அந்த கார் வாங்கிட்டா வந்து சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு ம், முதல்லாம் வரும் இல்லையா? காரணம் அது மாரி எனக்கு வர்றதில்ல. சாதாரணமா இப்ப என் பொண்ணுக்கு உடம்பு சரியாயிட்டா நல்லா இருக்கும். இல்ல ம், எனக்கு கொஞ்சம் இது இருந்தா சரியா இருக்கும். ஏன்னா ம், அவங்க மதிச்சாங்கன்னா சரி நல்லா இருக்கும். ம். அப்படின்னு ஒரு அந்த வரும் இல்லையா? குணங்கள் வெளிப்படும் இல்லையா? அந்த கண்டிப்பாக. அந்த குணங்கள் வந்து எல்லாருக்கும் வெளிப்படும். அந்த ம், குணங்கள் வந்து எதிர்கொள்வதற்கு நம்ம போராடுனா, ம், அது வந்து நம்ம 1 மடங்கு போராடுனா, ம், 1000 மடங்கு நம்ம எதிர்த்து நம்மள அழிச்சிரும். ம், ம், ஆனா, இப்ப இப்படி நினைக்கும்போது, நான் இயற்கையாவே ஆனந்த வடிவன். என்ன ம், புதுசா ஆனந்தம் நான் இதுல போட போறேன்? ம், நான் செய்றேன் அவ்வளோதான். ம், நடக்கிறது நடக்கட்டும். ம், செய்றேன் அவ்வளோதான். ம், நடக்கட்டும் இல்ல. நான் இப்ப ம், இந்த வேலை செய்றேன். இப்போ ம், உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப ம். இப்படி இருக்கேன். இவ்வளவுதான் இந்த நிலையில இருந்தாக்கா, அதெல்லாம் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. கண்டிப்பாக இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை. ஆனா இந்த நிலை வருவதற்கு அந்த தெளிவு வேணுமல்லவா? அது எப்போலருந்துன்னு சொன்னா, சொல்லுங்க. அம் முதல்ல ஒரு பதிவு போட்டேன் இல்லையா? ஆ, கொஞ்சம் எப்படா அவரு எனக்கு ரொம்ப அப்படியே வெளிய இருந்து எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் வந்து என்ன ரொம்ப தாக்கிக்கிட்டே இருக்கும்போது தான், ம், அப்போ ம், வந்து ம், நீங்களே சொல்லியிருக்கீங்க. இது வந்து இயற்கையா வந்து சிரிக்க முடியலன்னா, ம். அட்லீஸ்ட் செயற்கையாவது சிரிங்க அப்படி சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. அப்போ அந்த நைட்டு நானு ம், செயற்கையா சிரிச்சு, சிரிச்சு அந்த ம். புன்னகையோட ம் இந்த முத்திரை இருக்கு இல்லையா? என்னது பைரவ முத்திரையில புன்னகைக்கணும் இல்லையா? ஆமா. சொல்லுங்க. அந்த பைரவ முத்திரையில புன்னகைக்கு செயற்கையா புன்னகிச்சு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சிரிப்பு வந்தது. ம், ம். அப்புறம் தான் வந்து நான் சொன்னேன், கொஞ்சம் சும்மா நானும் சிரிக்கணும். ஏன் சும்மா நானும் சிரிக்கணும். ஏய் இல்ல இல்ல சும்மா நானும் நகைக்கணும். ஏன் அப்பதான் மூச்சு ஒடுங்கும். கொஞ்சம் புன்னகைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் பாருங்க. அப்ப ஆமா. அது இயற்கையாவே அப்ப எனக்கு வந்து ம், ம், தோணுனது. அதனால வந்து எவ்வளோ இது இருக்கு. அதுலருந்து இப்போ இந்த இது வந்து எனக்கு புரிதல் ஏற்பட்டு, ம். எனக்கு வந்து பாதிப்பு வந்து நெறைய குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருக்கு பாருங்க. ம், ம், ம். காரணம் நல்லா பாருங்க. இதத்தான் ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார். தான் எழுந்தால் சகலமும் எழும். ம். தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். என்னுடைய மகத்துவம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் உர்ருன்னு போய் பாருங்க. ஆமா. பாக்குறீங்கன்னா உங்கள உர்ருன்னு தான் பார்ப்பாங்க. ஆமா. அப்போ காரணம் அவன் ஏன்டா என்ன உர்ருன்னு பார்க்கறான்? ம். அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு தோணுமே தவிர, ம். நாம அந்த நிலையில இருந்து பார்க்கிறோங்கிறது நமக்கு யாருக்குமே புரியறதில்ல. ம். இன்னொன்னு என்னன்னா, இயல்பாவே நமக்குள் இந்த சமூகம் புகுத்தி வச்சிருக்கு. நீ கடுமையாக இருக்கணும். நீ கோபக்காரனாக இருக்கணும். அப்பதான் உன்னை மதிப்பாங்க. ம். அப்ப அன்பாக, சிரிப்பாக இருந்தா உன்னை ஏமாளின்னு ஏச்சிருவாங்க. இப்படி எல்லாம் நமக்குள் தவறான எண்ணங்களை புகுத்தி வச்சுட்டாங்க. ம். அதனால நம்ம இயல்பு தன்மையை நம்ம மறந்துட்டோம். கண்டிப்பா. அது அதுதாங்க நமக்கு எல்லா வகையிலும் இல்ல பிரச்சனைகளை உருவாக்கும். இயல்பு தன்மை இருந்தது. நான்லாம் வந்து ம் ரொம்ப ஒரு +2 இல்ல ஒரு 20 வயசு வரையுமே எனக்கு வந்து இயல்பு தன்மை தான் இருந்தது. ஏன்னா, ஆ, எனக்கு வந்து அந்த ம் அ ரொம்ப வெள்ளேந்தியா தான் இருப்பேன். ம், ஆ ம். ரொம்ப ரொம்ப வெள்ளையா அது இயற்கையா இறைவன் குடுத்தது. அது கர்ம பலன்னு வச்சுக்கோங்க. அந்த அவ்வளோ எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும், அன்பா நடக்கணும், ஆனா வந்து ம், எல்லாமே வந்து வேற மாரி தான் நடந்துப்பாங்களா?
அப்படி இருந்தாலும் அந்த இது விடல. ஆ, அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொன்னா நம்மள வந்து இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி சமூகம் பண்ணதுனால அப்போ உருவாக்கி. மாறி ம். அப்புறம் இப்போ வந்து நமக்கு அந்த அந்த சமூகத்தினுடைய கோட்பாடு படி நம்ம அப்படி செட் இது ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா இந்த சமூகம் தான் நம்மளை மாற்றுகிறது. இயல்பு தன்மையில் இயற்கையான நிலையிலிருந்து நம்மளை இவ்வளவு கடுமையாகவும் கோபமாகவும் ஒரு பிஞ்சான மனுஷங்கிற மாதிரி காட்டுறது இந்த சமூகத்தினுடைய ஒரு தன்மை தான். ஏன்னா இந்த சமூகம் அப்படித்தான் எதிர்பார்க்குது. நீங்க அன்பாக இருந்தா இந்த சமூகத்திற்கு பிடிக்காது. நீங்க அருள் நிறைவோடு ஆனந்தமாக இருந்தா இந்த சமூகத்திற்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சிரிச்சுட்டு இருந்தா இந்த சமூகம் உங்களை வெறுக்கும். இந்த சமூகம் என்ன நினைக்கிறதுன்னா, நீங்க கோபப்படணும், நீங்க துக்கப்படணும், நீங்க வருத்தப்படணும், நீங்க கவலைப்படணும், நீங்க சதா மனசஞ்சலத்தில் இருக்கணும். அப்ப இந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. எப்பொழுது நீங்கள் ஆனந்த வடிவாக மாறுறீங்களோ அப்போ இந்த சமூகத்தின் எதிர்முனைக்குள் போறீங்க. இந்த சமூகம் உங்களை ஒரு மாதிரி தான் பார்க்கும். ஏன்னா இது நான் கண்டறிந்த உண்மைதான். அதனால என்ன ஆகுதுன்னா, அங்க பாருங்க, நான் மன்றத்துக்கு வந்தா வெளி இடங்களுக்கு போனா இந்த அன்பு ஒன்றுதான் என் உறுதுணையாக இருக்கிறது. வீட்லயும் இந்த அன்பு தான். ஆனா ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் கடுமையானவர்களாக இருக்கும்போது இந்த அன்பு காட்டுவதில்லை. நான் இயல்பாக இருந்தார். இயல்பு என்றால் கடுமையும் இல்லை, அன்பும் இல்லை. இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதுனால நான் மற்றவங்களிடமிருந்து விலகித்தான் இருக்கிறேன். ஆனால் இதுவும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம்தான். ஆனாலும் உள்நிலையில் நாம் ஆனந்த வடிவினர், சத்து சித்து ஆனந்த சுரூபம், அதுதானே நம்ம இயல்பு. ஆனா இந்த குணங்கள் தலை தூக்கித்தானே நம்மை இந்த குணாதீதன் என்கின்ற நிலையில் இருந்து நம்மளை மாற்றுகிறது. ஆகவே இந்த குணங்கள் என்பது இயற்கையின் அம்சம். இந்த இயற்கையின் அம்சம் தானே சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என வடிவெடுத்து அது அருகுணங்களாக, அதுவே எண் குணங்களாக மாறி இந்த சகல ஜீவராசிகளிடம் பரிணமிக்கிறது. ஏனென்றால் நன்றாக கவனிங்கள், இந்த உடல்கள் கூட குணங்களால் உருவானவைதான். அப்போ இந்த குணங்கள் என்பது உடலிலிருந்து தானே வெளிப்படுகிறது. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், இந்த தூல உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களின் அம்சங்கள் இந்த உடலில் நிறைந்திருக்கிறது. இதனுள் நிறைந்திருக்கும் அந்த பிராண உடல். ஏன் திரும்ப இதை கூறுகிறேன் என்றால், இதை யாருமே கூறுவதில்லை, கூறியதும் இல்லை. ஆகவேதான் இந்த பிராண உடல் காற்றின் அம்சத்தில் இருந்தாலும் இது ரஜோகுண மாயையில் ஏற்பட்டதாக இருக்கிறது சூட்சும உடல். ஆக இந்த சூட்சும உடல் என்றாலே மொத்தமாக இந்த 4 உடல்களுக்கும் பொருந்தும். அதாவது பிராண உடல், மன உடல், அறிவு உடல், ஆனந்த உடலுக்கு பொருந்தும். இவை ஒவ்வொன்றும் இந்த குணங்களின் அம்சமாக இருக்கிறது. நன்றாக பாருங்கள், இந்த குணங்களை ஜெயிப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த குணங்களை கடந்து விட்டீர்கள். ஏனென்றால் சராசரி மனிதர்கள் இந்த குணங்களில் தான் வாழ்கிறார்கள். அதற்கு சிறிது மேம்பட்டவர்கள் தான் மனநிலைக்குள் வருகிறார்கள். மனதோடு வாழ்பவர்கள் அந்தரத்தில் தொங்குகின்ற திரிசங்கு சொர்க்கம் போல நல்லதும் தீயதுமான இருமைகளில் ஒன்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் குணநிலைக்கும் போக முடியாது, மனநிலை கடந்த அறிவு நிலைக்கும் வர முடியாது. காரணம், அறிவு நிலை என்பது எட்டாத ஒன்றாகவே இருக்கிறது. அது சத்துவகுணம் நிறைந்ததல்லவா. ஆக இந்த அறிவு உடல் என்பது சத்துவகுணத்தின் வெளிப்பாடு. அதனால்தான் கற்பூர புத்தி, கப் என்று எதையும் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அறிவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அறிவு நிலையை அடைவது எப்படி? முதலில் குணங்களை விட்டு விலக வேண்டும். இரண்டாவது மனதின் நிலைக்கு வருகிறோம். மனநிலையும் விட்டு, மனதாளியாக இருப்பதையும் விட்டு, குணவாளி மனவாளி என்ற 2 நிலைகளை விட்டு அறிவாளி என்ற நிலைக்குள் வரணும். ஆனால் இங்கு யார் அறிவாளி? இந்த அறிவை அறிந்தவர் யார்? எல்லோருமே 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவுக்குள் தானே ஜீவிதம் செய்கிறார்கள். இந்த அறிவு என்பது சுட்டறிவு. அது தன்னிலை உணர்வாக பரிணமிக்கிறது. இந்த தன்னிலை உணர்வு என்பதுதான் 7ஆம் அறிவாகிய சுட்டறிவு நிலை. இந்த 7ஆம் அறிவு எனும் சுட்டறிவு நிலையை பெறுவதற்குத்தான் நம் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் அற்புதமான யோக நிலைகளை அறிவித்தார்கள். ஆனாலும் இப்பொழுதுள்ள குருமார்கள்
இந்த மனதோடு கூடிய யோகத்தைத்தான் அறிவிக்கிறார்கள். மனதோடு கூடிய யோகம் என்பது இது அறிவு நிலையை பெறுவதற்கு அல்ல, ஆறாம் அறிவான பகுத்தறிவோடு நிலைத்து நிற்கும் நிலைதான். பாருங்கள், மனதை வளப்படுத்துங்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் மனம் எப்பொழுதும் அறியாமையின் சொரூபம் அல்லவா? அப்படியானால் அறிவு நிலைக்குள் நீங்கள் வருவதற்கு இந்த அற்புதமான குண்டலினி யோகம் உறுதுணையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த குண்டலினி யோகத்தில் தான் இந்த மனதை கடந்த நிலை பெற முடியாது. 6 அறிவையும் 5 அறிவை சுட்டெரித்து, அதாவது ஆங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டெரித்து தூங்காமல் தூங்கும் அந்த சிவயோக நித்திரையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் தன்னிலை உணர்வு என்பது தென்படுகிறது. இப்பொழுது நாம் இந்த குண்டலினி யோகத்தில் மூலாதாரத்தை கவனிக்கையிலேயே அங்கே மனம் கடந்த நிலையில் அறிவு சம்பவிக்கிறது. அந்த அறிவுதான் உணர்வாக மாறுகிறது, அல்லது அந்த உணர்வு நிலைதான் பரிணமித்து பேரறிவாக 8ஆம் அறிவாகிய பேரறிவு எனும் சுகாதீத நிலையை அடைகிறது என்றால் நாம் இந்த குண்டலினி யோகிகள் அனைவருமே உண்மையில் மகாத்மாக்கள். இவர்கள் இந்த தன்னிலை உணர்வில் நிலைத்திருக்கிறார்கள். நீங்களும் கூட அப்படித்தான். பார்த்தீர்களா? குணத்தை கடந்து மனதை மறந்து தன்னிலையில் தானாக திளைத்திருக்கும் இந்த அறிவு நிலைக்குள் வந்த நீங்கள் ஆன்ம நிலையில் திளைத்திருப்பதும் நிச்சயமே. காரணம், இந்த குண்டலினி யோகம் ஒரு முறை நாம் முழுமையாக பழகிவிட்டால், நீங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதனுடைய மாற்றத்தை தந்துடணும். மெல்ல மெல்ல மனம் ஒடுக்கத்திற்குள் வந்து குணங்கள் மறைந்து போக அறிவு தென்படும். இந்த அறிவு நிலையில் இருந்தவர் நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் மாற்றத்துக்குரியதாக, அற்புதமானதாக, ஆனந்த நிறைவானதாக இருப்பதற்கு காரணம் இந்த அறிவு என்பது ஆனந்தத்தோடு கலக்கிறது. உண்மையில் ஆனந்தமய கோஷம் தமோகுணத்தின் வடிவானது. ஆகவேதான் நமக்கு உடல் உபாதை அல்லது உடல் வலி, சோம்பல், மறதி, மயக்கம் வரும் பொழுதெல்லாம் தூக்கத்திற்குள் செல்கிறோம் என்றால் தூக்கம் என்பது கூட தமோகுண நிலைதானே. ஆக சத்துவகுணம் அத்தகையதில்லை, விழிப்புணர்வோடு கூடிய நிலை, அது அறிவு நிலை அல்லவா? ஆகவேதான் அறிவு உடலில் சஞ்சாரம் செய்தல் என்பது இந்த உணர்வு நிலையில் இருந்தவாறு திளைத்தல். இந்த உணர்வு நிலை என்பது குண்டலினி உணர்வால் வெளிப்படுவதுதான். இந்த குண்டலினி உணர்வை நீங்கள் பிடித்து கொண்டாலே அறிவு நிலை என்னும் தன்னிலை உணர்வு, அதாவது 7ஆம் அறிவு எனும் சுட்டறிவு கடந்த 8ஆம் அறிவு எனும் பேரறிவு நிலையை பெற முடியும். ஒரு யோகி. ஆகவேதான் உங்களை யோகி என்று அழைக்கிறேன். இந்த யோகத்தில் நீங்கள் சிறந்தவராக இருப்பதால், இந்த யோகத்தில் நிலைத்திருக்க இந்த தன்னிலை உணர்வு வெளிப்பட சுட்டறிவும் கடந்த சுகாதீத அறிவு நிலை பெறும் பொழுதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இந்த வாழ்க்கை என்றால் என்ன? உலகம் என்பது எத்தகையது? இந்த சமூகம் எத்தகையது? இங்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்மால் பிரித்து உணர முடிகிறது. காரணம், எல்லோரும் ஆத்மாவே, ஆனால் ஜீவ வடிவம் எடுத்து வாழ்கிறார்கள் அல்லவா? உடல், மனம், குணம், பேதங்களால். ஆகவே இவர்கள் ஜீவர்கள். இந்த ஜீவர்கள் தன்னிலை அறியாதவர்கள். தன்னிலை அறியாத பொழுது கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டதே உருபயன் என்று அடைகின்றார்களே. ஆகவே இந்த அரிதிலும் அரிது ஆனந்த யோகம். இந்த யோகம் மற்ற யோகங்கள் எல்லாம் நாம் பழகும் பொழுது அந்த பலன் கொடுக்கும். அந்த யோக பயிற்சியை விடும் பொழுது பலன் தானே காணாமல் மறைந்து போகும். இந்த குண்டலினி யோகம் மட்டுமே அதி சிறந்தது. காரணம், இந்த குண்டலினி விசிரிம்பித்து வெளிப்பட்டவுடன் மெல்ல மெல்ல இந்த தேகம் பொன்பு மாறும், நோய் நொடிகள் நீங்கும், ஆரோக்கியம் பெருகும், மனம் தன்னிலைக்குள் கட்டுக்குள் வரும், இந்த குணங்கள் காணாமல் மறைந்து போகும், அறிவு அங்கு வந்து பிரகாசிக்க இந்த குணத்தின் வெளிப்பாடு ஏற்பட்ட உடனேயே அறிவு கட்டளையிடும், இது தவறு, இந்த குணம் நமக்கு வேண்டாம் என்று சொன்ன உடனேயே இந்த குணம் அறிவுக்கு கட்டுப்படுகிறது.
மனம் தன்னிச்சையாக செயல்பட அறிவு தலை தூக்கி, எதற்கு இந்த வீணான சிந்தனை? ஏன் கடந்த காலத்திற்குள் செல்கிறாய்? எதிர்காலம் சரியாகத்தான் இருக்கிறது. நிகழ்கால நிஜத்தில் வாழ்ந்து விடு என்று இந்த அறிவு கூறுகிறது. ஆகவே மனக்கலக்கம் தீருகிறது. நன்றாக கவனியுங்கள். இந்த அறிவுக்குத்தான் குணம் கட்டுப்படுகிறது, மனம் கட்டுப்படுகிறது. ஏன்? தூள உடலாகிய இந்த உடலும் கட்டுப்படுகிறது. வேறு எதாலும் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் உடல் அதை விட்டு விடுவோம். இந்த மனமும் குணமும் அதிசூட்சும சக்தி வாய்ந்த தத்துவங்கள், ஆதியில் தோன்றியவை. இதில் அறிவுதான் சத்துவத்தில் திளைப்பதாக இருக்கிறது, சத்துவ குணத்தில் நிலைத்திருப்பதாக இருப்பதால் இந்த அறிவு நிலை வந்தவர்களுக்கு துன்பம் குறைவாக மறைந்து போகிறது, துன்பமே அற்ற நிலையும் வருகிறது. இதை கடந்த நிலை ஆன்ம நிலை. இந்த ஆன்ம நிலைக்குள் சென்ற பிறகு இயல்பாக இயற்கையாக சத்து சித்து ஆனந்த வடிவாகிய நீங்களாக வெளிப்படும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் குற்றம் இல்லை, குறை இல்லை, வருத்தம் கவலை என்பது இல்லை. இந்த படைப்பு மிக அற்புதமானதாக, இவை அனைத்தும் நமக்காக வழங்கப்பட்டதாக அல்லது நமக்கு நாமே படைத்து கொண்ட படைப்பாக தென்படுகிறதே. எத்தகைய அற்புதம்! ஏன் ஒரு தினசரி 1 மணி நேரம் காலையும் மாலையும் ஏன் இதற்காக ஒதுக்கக்கூடாது? ஆகவேதான் கூறினார்கள், சத் சங்கத்தே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலத்வம், நிச்சலத்வே ஜீவன் முக்தி என்று. ஆகவே இந்த குருமார்களினுடைய சத்சங்கம் என்பது முக்தியை தருவதாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுள்ள குருமார்களின் சத்சங்கம் இந்த பந்தத்தை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கிறது. நாம் எண்ணறிய காலமாக இந்த பந்தத்தில் சிக்கி சீரழிந்து சுழன்று அதிலேயே ஜனன மரண துன்பத்தில் ஆழ்ந்து வந்திருக்கும் பொழுது இனியாவது நாம் இந்த உன்னதமான ஞானத்தை புரிந்து அந்த ஞானத்தால் தன்னை அறிந்து தானே அது என உணர்ந்து வாழ்வோமாக. என் அன்பு கனிந்த அருளாசிர் நன்றி செய்க, நலமே பெறுக.